அன்பார்ந்த ஸ்ரீ தமிழ் பக்தி சேனல் நேயர்களே, உங்களை இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மூலமாக காண்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஞான ஆனந்தமய ஸ்படிகாராம் விதாத்ரவேத ஜனன்யாம் ருத்ராட்சரூபதாரம் உமாமகேஸ்வராம். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதபத பிரம்மா சிவோ மே சதா சிவோ. ஓம் அஸ்தே சூலம் கபாலம் டமர்கபாத சகிதாம் ஊத்தகேஷம் கரண்டம் தாடங்கம் स्तनपरयुगलं कञ्जुगं मणिनेत्रं शीतलादेवीरूपेण. ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः. आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरुचक्र शनीश्वर रागकेतवे नमो नमः. உங்களுக்காக இந்த 2025ஆம் ஆண்டு திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி பலன்களை பார்ப்போமாக. அதற்கு முன்பாக எனது குருநாதரையும் எனது அம்மையப்பன் கனகசபேசம் சௌந்தரநாயகி அம்பிகா சமேத பொன்னம்பலநாதரையும் எனது குலதெய்வமாக வண்டிக்குளம் முத்துமாரியம்மனையும் எனது உபாசன தேவதையாகிய அந்த வராகியம்மனையும் எனது இஷ்ட தேவதையான அந்த பழனி ஆண்டவனையும் வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு செல்லுகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு திருக்கணிதம் வாக்கியம் என 2 பஞ்சாங்க முறைப்படியும் அனுசரித்து பலன் கூறியுள்ளேன். 2 பஞ்சாங்கங்களின்படி ஒரு வருடம் வேறுபட்டு உள்ளது. சனி பகவான் பலன் தருவதில் எந்த வேறுபாடும் மாறுபாடும் இருக்காது. ஏனென்றால் சனி பகவான் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் மாற்றமடைகிறார். எனவே 12 ராசிக்காரர்களும் குழப்பமடைய வேண்டாம். இந்த பூமியில் பிறந்த அனைவரும் 9 கிரகங்களில் சனி கிரகத்தை மட்டும் பார்த்து அதிகம் பயப்படுகிறார்கள். சனி பகவான் மட்டும் ஒரே ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்ல சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. அது 2.5 வருடம் ஆகிறது. சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் 12 ராசியையும் சுற்றிவிட்டு மறுபடி அதே ராசிக்கு வர சுமார் 30 ஆண்டுகள் ஆகிறது. சனியில் இந்த பயண நிலையை கணக்கிட்டுத்தான் ஒரு மனிதன் வாழ்வின் நிலையை 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 12 ராசிகளில் பிறந்துள்ள மனிதர்களின் குணம், தொழில், ஜீவனம், குடும்பம், உறவுகள், கல்வி, பதவி, முன்ஜென்ம பூர்வ புண்ணியம், பாப சாப பதிவுகள், மனைவி, குழந்தைகள், உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது. சனி பகவான் ஒருவனின் 12, 1, 3 இந்த 3 ராசிகளிலும் சஞ்சரிக்கும் காலம் 7.5 சனி எனப்படும். இந்த சனி ஒருவரை 7.5 ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்து விடுவார் என்று யாரும் பயப்பட வேண்டாம். ஒருவரின் ஜென்ம ராசிக்கு 1, 5, 9 திருவோண ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் கோச்சார நிலையில் சனி பெயர்ச்சி ஆகியிருந்தாலும் இந்த ஜென்ம ராசிக்கு
1, 5, 9 ராசியில் பிறந்துள்ள 3 ராசிக்காரர்களையும் ஜென்மச்சனிக்கு உண்டான பலனை அனுபவிக்க செய்து விடுவார். இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியாக மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த மீன ராசிக்கு 5வது ராசி கடகம், 9வது ராசி விருச்சிகமாகும். மீனம், கடகம், விருச்சிகம் 3 ராசிக்காரர்களும் ஜென்மச்சனியின் பலனை அனுபவிப்பார்கள். சனி பகவான் ஒருவர் தன் வாழ்க்கையில் செய்யும் பாவ சாபங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்குவார். தெய்வம், தேவதை, மனிதன், குரு, மகான், மடாதிபதி, ராஜகுரு, அரசன், அமைச்சர் என எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு தக்க பலனை தருவார். சனி பகவானுக்கு எந்த விதமான பரிகாரமும் பலன் தந்து சனிக்கு பரிகாரம் லஞ்சம் கொடுத்து நன்மை பெற இயலாது. பாரம்பரிய கணித ஜோதிட முறையில் சனி 3, 7, 10ஆம் இட ராசிகளை பார்க்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் பழமையான சில நூல்களில் இது மாறுபட்டு சனி தான் இருக்கும் ராசியிலிருந்து 3, 6, 10ஆம் இட ராசியை பார்க்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணமும் உண்டு. காலபுருஷ ராசி சக்கரத்தில் சனியில் கும்பராசிக்கு 3வது ராசியான மேஷராசி சகோதரனை குறிக்கும். சனிக்கு மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் பகை கிரகம். இதற்கும் காரணம் உண்டு. சனிக்கு யமன் சகோதரன் என்னும் யமன் தனது கதாயுதத்தால் சனியின் காலில் அடித்து சனியை முடவனாக்கினான். அதனால் சகோதர பகை உண்டாகினது. அதனால் சனியை முடவன் என்றும் மெதுவாக நகர்வதால் மந்தன் என்றும் கூறுவார்கள். சனியை நியாயவாதி என்றும் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு அடுத்த பிறவியில் நீதி வழங்குவார். அதனால் நீதிமான் என்றும் சொல்லுவார். சனி இருக்கும் ராசிக்கு 6ஆம் இட ராசி ருணம், ரோகம், கடன் போன்ற சிரமம், கஷ்டங்களை அனுபவிக்கும் ராசியாகும். தனது 6ஆம் பார்வையால் அனுபவிக்க செய்வார். சனி ஒருவரின் வாழ்விற்கு ஜீவனத்திற்கு ஆதாரமான தொழில் தந்து உழைத்து சம்பாதித்து வாழச் செய்வார். காலபுருஷ ராசி 10வது ராசி தொழிலை குறிக்கும். அதனால் சனியின் 10ஆம் பார்வை தொழில் சம்பந்தமான பலனை குறிக்கும். பாரம்பரிய கணித ஜோதிடத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடமான ராசி தொழிலை குறிக்கும். பழமையான ஜோதிட நூல்களில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் ராசிக்கு 10ஆம் இட ராசியை கொண்டு ஜீவனம், தொழில் அறிந்து கொள்ள வேண்டும்.